எல்லோரும் கேக் வெட்டுறதுக்காக வெயிட்டிங்கில் குளிச்சு நிஷா எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கா. ஆனால் கேக் வெட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வரல. ஏதா எவ்வளோ காசு வச்சுருக்க? நான் தான் இருந்தது தானே. ஆமாம், நிஷா அம்மா அப்பா கொடுத்து விட்ருக்காங்க தரணீஷுக்காக. நிஷா அண்ணன் அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் தரணீஷ் செலவு நான் தானே கொடுத்தேன். அப்போ ஒழுங்கா பேசு. என்னடா செய்ய போகிற அந்த காசை வச்சு? அதே சைக்கிள்ல இந்த ஏதோ அந்த பில்லிங் பால்ஸ் எல்லாம் ஏதோ போச்சாம். அது அந்த பின்னாடி உள்ள அந்த இது சைக்கிள் புது சைக்கிள் வாங்குறது காசு சேரு. அதுதான் புத்திசாலித்தனம். இது தேவையில்லாத பின்னாடி அந்த பால்ஸ் அதெல்லாம் வாங்கிக்கலாம். இருக்கிற காசை ஒழுக்கமாக வச்சுக்கிட்டு பத்திரமா வச்சுக்கிறது நல்லது தர்ணீஸ். சரியா? எங்கே மவளை காணா? இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வந்தோன்னா கேக் வெட்டிக்கலாம் நிஷா சொல்லிட்டா. இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அதனால போடா 150 ரூபா வச்சுக்கிட்டு 100 தடவை வச்சுக்க பத்திரமா வச்சுக்கோ. நாங்கள் காசு தரேன்டா, அப்பா தரேன், சாயங்காலம் தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேக் அப்படியே பேக்கிங்கில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வரவும் வெட்டிக்கலாம். குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு காலையில் போய் சொல்லிட்டு போணுச்சுங்க. இப்போ எல்லாம் ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டாங்க. நாளைக்கு வெட்டிக்கோமா தர்ணீஸ் காலையில்? தெரியல, இன்னும் 10 வருஷம் கூட ஆகலாம். அதுக்கு என்ன பண்ணுறது? கேக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. டெய்லி பார்த்துட்டு அப்படியே மூடி வச்சிடணும். அப்போ வேற உடனே போய் நேற்று நைட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் செஞ்சாங்க. சுட வாங்கிட்டு வந்தது. சுட வாங்கிட்டு வந்தது. பார்த்துட்டு வச்சிடணும் தர்ணீஸ். சரியா? கேட்க சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா பார்ப்பேன். ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்களா, என்னடா சாயங்காலம் கேக் வெட்டுற வீடியோ வரவே இல்லைன்ட்டு. நைட்டு 12 மணிக்கு வந்தாலும் கேக் வெட்டிடும். என்ன தர்ணீஸ்? எங்கள் பாப்பா எங்கள் மாவன் எங்கடி? தியா அவளையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. சரி, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஹோம்ஒர்க் எழுது.